புட்டின் அவர்கள், ட்ரம்ப் அவர்கள் இவங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயருக்கான ஒப்பந்தங்கள் பெருமளவுல பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அத திரும்பியும் அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இப்ப நேரா வந்திருப்பார் போல தெரியுது அப்ரோச் பண்றதுக்கு ரஷ்யா கிட்ட. அவர் முடியாதுங்க கொஞ்சம் ரீவொர்க் பண்ணணும் அப்படிங்கோல புட்டின் அவர்கள் சொல்லிட்டார் போல தெரியுது. இப்ப அதுதான் மிக பெரும் பேசுபொருளா மாறிருக்கு. இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருத்து மோதல்கள் தெரிய வருது இல்லையா? பிஸ்ட் ஆஃப் அப்படின்றது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாருல்ல, ஏங்க நீங்க இல்லீங்க. இதுக்கு முன்னாடி வேறு யார் வந்தாலும், இந்த கான்ஃப்ளிக்ட்ட ஃப்ரோஸ் பண்ணலான்ற ஆஃபர தான் தூக்கி ரஷ்யாகிட்ட வைப்பாங்க. இப்ப அதே ஆஃபர நீங்களும் தூக்கி வச்சு போட்டு, இப்ப அவரு பிஸ் ஆஃப் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு வேணாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்து கிடையாது. குழந்தை கூட சிரிச்சிரும். ஏதோ பெருசா செய்ய போறாரு அப்படிங்கிறது போல எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, ரொம்ப அத பேசிக் ஐடியா, அந்த கான்ஃப்ளிக்ட்ட ஃப்ரோஸ் பண்ணுங்க. அதாவது பலம் பொருந்திய ஒரு நாடு, பிரச்சனைன்னு ஆரம்பிச்சிருச்சு. 3 வருஷம் போர்ல இருந்தாச்சு. பெருமளவுல சேதங்கள், இழப்புகள சந்திச்சிருப்பாங்க. இப்ப அவங்க ரீபவர் ஆயி பெருமளவுல வந்து பார்த்தா பேட்டில் ஃபீல்ட டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல போயிட்டு கான்ஃப்ளிக்ட்ட க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னா எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் இவங்கலாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதே தெரியலன்னு பல அனலிஸ்ட்ருக்கு வந்து கொந்தளிப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் ஏதோ வகை வகையா ட்ரை பண்றாரு. ஏதோ புதுசா செய்வார் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, நல்லா செஞ்சிருக்காருங்க. இவரும் அதே தான் வச்சிருக்கிறாரு. பட் ஆனா அதையும் நார்மலா நம்மளா இருந்தா சிரிச்சுருவோம் இல்லையா? போங்க சார் வேற வேலை இருந்தா பாருன்னு ஃபோன கட் பண்ணிருவோம் சிரிச்சுட்டு. ஆனா அதுக்கும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அதுங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரச்சனைய வந்து சீஸ்ஃபயர் போடுறதுங்கிறது சரி வராதுங்க. கொஞ்சம் ரீவொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற டீசென்ட்டா பேசிக்கிறாரு. இதே வேற யாரா இருந்தா, ஈரான் கிட்டலாம் போய் இது போல ஏதாவது பேசினாங்கன்னா, போய் வேற வேலை இருந்தா பார்த்துட்டு வாங்க போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அனுப்பி விட்டா நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் இருந்தாலும் டீசென்ட்டா அப்பவும் பேசிக்கிறாரு. அதுக்கு ஒரு மிக பெரும் ரெஸ்பெக்ட். இந்த அளவுக்கு அமைதி அப்படிங்கிறது நெனச்சு பார்க்க முடியல. சரி ஓகே. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அதே போல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த மினரல் டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீவொர்க் பண்ண வேண்டியதுங்க. என்ன ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒரே சிங்க்ல இருக்கிறாங்களே அமெரிக்காவோட அப்படிங்கிறது போல இருக்கு. 2 பேரும் நோ அப்படிங்கிறது போல தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லாவ்ரோ அவர்கள வெகுண்டு எழுந்திருக்காரு. என்ன நெனச்சுட்டு இருக்கிறாங்க? சும்மா சும்மா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 1 நாள் 2 நாள் கேப்ல வந்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இல்ல உண்மையாலுமே சீஸ்ஃபயர் இருக்குதா? இல்ல என்ன எக்ஸ்பைரி ஆயிருச்சா? ஃபோன் பண்ணி கேட்கணுங்க. அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துக்கிறாங்க. எப்பப்போ எந்தெந்த சைட்ஸ்லாம் தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்ட்டு, அதுவும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெல்லோஸ் அவர்கள்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்து நீயே பேசியிருப்பா அப்படிங்கிறதோட இப்ப அவருக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பார் போல தெரியுது. அதனால பெல்லோஸ் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பேசிருங்க நீங்களே அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ லாவ்ரோ அவர்கள் 2ண்ட் கால் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது போல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்கா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா? இதுக்கு என்ன மாரியான விளக்கங்கள் குடுக்க போறாங்க? ஏன்பா இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நாங்களும் அப்புறம் ஏதாவது வழி பார்ப்போம்ல நாங்களும் அட்டாக் பண்றதுக்கு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து அழுத்தங்கள் குடுப்பாங்களா அமெரிக்காக்கு? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது நடுவுல மீடியாக்கள் தரப்புல பேசுவாங்கல்ல. அதாவது துருக்கியில இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சில மாசங்கள்ல துருக்கியில வச்சு ஒப்பந்தம் போட்டோம். 2022லயே போட்டோம். பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம். லுகான்ஸ்க், டொனஸ்க்லாம் உக்ரைன் தான். கிரீமியால எங்களோட பேஸ் இருக்கும். அது நேவல் பேஸ் வச்சிருப்போம். இதுபோல பல விஷயங்கள நம்ம பேசியிருந்தோம். அந்த டைம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? உக்ரைன்ல ராணுவத்த குறைக்கணும், டீநாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது போல பேசினோம். ஒப்பந்தங்கள்லாம் சைன் ஆகுற மாரி இருந்தது. ஆனா, இப்ப அது கூட எட்ட முடியாதுன்னா எப்படி? அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கேட்கிறாரு. அது திரும்பியும் முடியாது, முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்புறம் சண்டை நடக்கத்தானுங்க செய்யும் அப்படிங்கிற போல இருக்கு. புட்டின் அவர்களும் தெளிவா கேட்கிறாரு. இதுக்கான தெளிவான பதில்கள் மேற்குலக தரப்புல இருந்து இல்ல. அவங்க என்ன நியாயப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கவே கூடாதுதான். நாட்டோல சேர்த்துறேன்னு சொன்னங்காட்டி தான் நடந்துச்சு. நாட்டோல சேர்த்தலையேப்பா அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க. அப்ப நாளைக்கு வந்து நீங்களே 10 நாள் கழிச்சு நாட்டோல சேர்த்தியாச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கேள்விகள் வருது இல்லையா? எது எப்படியோ இப்ப இங்க மிக பெரும் அளவுல சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் டைரக்ட்டா கால் எடுத்து வைக்கிறாரு இந்த நெகோசியேஷன்ல. இப்ப அவரோட உண்மையான முகத்த வந்து காட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை என்ன மாரியான கோணங்கள்ல போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா, உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மினரல் டீலுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான இன் டெப்த் டாக்ஸ் ஆழமா இறங்கி பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஆழமா தோண்டலாம் உக்ரைன்ல அப்படிங்கிறது ஒழியான்னு தெரியல. பட் ஆனா இன் டெப்த் டாக்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் உக்ரைனோட முன்னாள் அதிபர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம நாட்டோட இறையாண்மையவே தூக்கி அமெரிக்கா கிட்ட குடுக்குற மாரி இருக்குதுங்க. இதெல்லாம் டீலா? அப்படிங்கிறது போல அவர் தரப்புன்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நார்மலான ஒரு விஷயம். ரஷ்யா உக்ரைனோட இறையாண்மைய சீண்டுதுன்னு சொல்லி தான் ரஷ்யா கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். இப்ப உக்ரைனுக்கு உதவுறேன்னு வந்து அந்த இறையாண்மைய அவங்க வாங்கிட்டு போறாங்கன்னா, இது எப்படி? அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. எது எப்படியோ இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோ பொரோஷென்கோ அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது.
இதெல்லாம் ஓகே. அதாவது மேல் நிலையில இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சண்டைய எப்படி முடிக்கலாம்? யாருக்கு ஃபேவரா முடிக்கலாம்? இவ்வளவு உயிர் சேதங்கள் ஆயிருச்சே! இத்தன வருஷமா இழுத்துருச்சே! அப்படின்னு பல விஷயங்கள். உலகப்போர் வந்துருமா? அப்படிங்கிறது போலலாம் இங்க பேசிட்டு இருக்கிறோம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்கலாம் அவங்களோட கஷ்டங்கள பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு இமேஜோட இருக்கும். இவர் உக்ரைனோட ஒரு எம்பி தான். பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மௌச்சான் அவர்கள். அதாவது இவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்டின்னா, வீடியோ பதிவுல இருக்கு இல்லையா? பேட்டி குடுக்கும்போது சொல்லிக்கிறார். என்னவா சும்மா ஊழல் ஊழல்ங்கிறீங்க. அதாவது எல்லாத்துக்கும் எல்லாத்தோட கவலை இருக்கு. இவங்களோட கவலை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. எல்லாம் அடிச்சு பத்திக்குமான்ற பயத்துல இருந்தா, இவங்க பாருங்க. என்னங்க சும்மா ஊழல் ஊழல்ங்கிறீங்க. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, எல்லாம் ஆயி போச்சு. சம்பளம் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, அப்புறம் நம்ம எதுக்குங்க ஊழல் பண்றாங்க ஆளுங்கலாம்? சும்மா குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சம்பளத்த இன்கிரீஸ் பண்றதுக்கு வழிய பாருங்க. அப்படிங்கிறது போல எம்பி எல்லாம் பெருமளவுல ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால உக்ரைனோட பார்லிமென்ட்ல ஒரு சட்டம் கொண்டு வந்து சேலரி இன்கிரீஸும் பண்ணிட்டாங்க. ஏப்பா இதுக்கு தான் இத்தனையா அப்படிங்கிறது போல இருக்கு. எல்லாம் என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது உக்ரைனுக்காக மத்த நாடுகள்லாம் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது நிறுத்தி தான் தொலைங்களேன் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ஆயில் சாங்ஷன், டாரிஃப் அது இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி டாரிஃப் வந்து பெருமளவுல இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல இருந்தே கிளியரா தெரியுது நம்மளுக்கான அழுத்தங்கள். ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறோம். சாங்ஷன் போட முடியாது. ஸோ அதனால அழுத்தங்கள். செப்டம்பர்ன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அந்த செய்தி உங்களுக்கு அட்டாச் பண்றேன். மேபி அந்த வீடியோ பதிவுகள் பார்த்தேன். திரும்பி ஆட் பண்ணியிருந்தாங்க. டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இவரு பிரசிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல என்ன சொல்லி வந்தாருன்னா, அதாவது சாங்ஷன்ங்கிறது வேஸ்ட்டு. நான்லாம் இப்ப ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன்னா, உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சாங்ஷன்லாம் தூக்கி விட்டுருவேன். ஏன்னா, அது நம்ம டாலர வந்து வீக் ஆக்குது. சீனாவோட யுவான வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்குது அப்படின்னும் சொன்னாங்க. இப்ப திரும்பி அதே வேலைய தான் இவர் செய்றாரு. இப்ப டாரிஃப் போட்டா என்ன? சாங்ஷன் போட்டா என்ன? நேரா ஆல்டர்னேட் சொல்யூஷன் தான் தேடி போவாங்க எல்லாரும். இது மேலும் மேலும் அமெரிக்காவுக்கு தான் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். மிரட்டியே சாதிக்கணும்னு நெனச்சா, அந்த மிரட்டல்களுக்கு அவங்க கிட்ட கார்ட்ஸ் இல்ல. ஸோ அதனால இது போல மிரட்டி மிரட்டி பார்க்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால திரும்பி இது போல அழுத்தங்கள் வர்றதுனால ரஷ்யா இந்த கான்ஃப்ளிக்ட்ட ஃப்ரோஸ் பண்ணதுக்கு ஒத்துக்குவாங்களா? இல்ல தொடர்ந்து சண்டை வெடிப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா இந்த உக்ரைன்ல சேலரிக்கு மட்டும் சண்டை இல்ல. அக்கப்போர் இல்ல. உக்ரைனோட பார்லிமென்ட் அதாவது ராடா இருக்கு இல்லையா? ராடாவோட செக்ரட்டரி இந்த கமிட்டி செக்ரட்டரியில ஒரு நபர் கொஸ்டென்கோ அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிக்கையாளர் சந்திப்பப்போ பேட்டி குடுப்பார் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஜெர்மனியோட இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா, 2030க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, போர் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க யோசிச்சிருந்துருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ரஷ்யாவ எந்த அளவுக்கு வீக் ஆக்க முடியுமோ, வீக் ஆக்கி அடிச்சு அடிச்சு ட்ரெயின் பண்ணி பெருமளவுல அவங்களோட ஆ ஆள் பலம் குறைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, ரஷ்யானால நேட்டோவ வச்சு சண்டை பிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக தாங்க நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம அத திறன்பட செஞ்சுகிட்டு இருக்கோம். எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவ டீமிலிட்டரைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பெருமளவுல நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து பேசிக்கிறாருல்ல. கள நிலவரம் தெரியுமா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இவரு வந்து தீர்க்கமா நம்புறாரு. ரஷ்யாவ பெருமளவுல வந்து இவங்க தோற்கடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நம்புறாரு. அது இவரு தான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, போலாண்டுக்கு அம்பாசிடரா இருக்கிறார் இல்லையா? உக்ரைனோட அம்பாசிடரா போலாண்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த வீடியோல இருக்கிறார் இல்லையா? அவரு தான். அதாவது இவரு குடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான் அல்டிமேட். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மாஸ்கோ தோத்துருவாங்க. சீக்கிரமா முடிஞ்சிரும். நான் வந்து என்ன தெரியுமா? மாஸ்கோக்கே மேயர் ஆயிரலாம். அதாவது கவர்னர். சீக்கிரமா கவர்னர் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி டிசிஷன் எடுத்து ஏதோ ரஷ்யா ஏதாவது பண்ணலாம். நல்வழிப்படுத்துறதுக்கு வழி பார்க்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கிறேன் நானு. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருந்தாரு. அதாவது சீக்கிரமா ரஷ்யா தோக்க போறாங்க. புரியுதுங்களா? மாஸ்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ ஒப்லாஸ்ட்க்கே அவர் வந்து கவர்னர் ஆயிருவாராம். பதவி கேட்டுக்கிறாரு. என்ன பண்ணலாம்? ரஷ்யாவ எப்படி நல்வழிப்படுத்தலாம்? எப்படிலாம் வந்து திட்டம் வகுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா. ரஷ்யாக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் எப்படி பகுதிகள்லாம் பிரிச்சுக்கிட்டு நம்ம நல்லா சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற போல ஏகப்பட்ட திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வச்சுக்கிறாரு. இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெசலி பொட்னர் அவர்கள். அருமையான ஸ்பீச்சுங்க. அப்படியே புல் அரிச்சிருச்சு. அப்ப என்னைக்கு தோக்க போறாங்க? அதாவது உக்ரைனோட முன்னாள் கமாண்டர் இன் சீஃப் ஜெலூஸ்னி அவர்கள் அடுத்த அதிபர் தேர்தலுக்கு நிப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? யூகேக்கு கூட இப்ப அம்பாசிடரா இருக்கிறார் இல்லையா? அவர் என்னடானா மாஸ்கோல கொண்டு போய் கொடிய கழட்டிட்டு உக்ரைன் கொடி ஏத்திருவேங்கிறாரு. இவர் என்னடானா மாஸ்கோ ஓப்லாஸ்ட்க்கு கவர்னர் ஆயிருவேன்றாங்க. உக்ரைன்ல இருக்கிற எம்பிஸ்லாம் சேலரி வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்ல சட்டத்த கொண்டு வந்துக்கிறாங்க. எல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன இவங்க சரி ஓகே. நம்ம தான் ஏதாவது செய்திகள தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோமோ என்னமோ தெரியல.
ஆனா இதே உக்ரைனோட மீடியாக்கள் இல்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த களத்துல ஷெல்லிங் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த கொஸ்டான்டினிவ்கால பயங்கரமான தாக்குதல். அது போல வீடியோ பதிவுகள், இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது போல நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதோட வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா 10,500க்கும் மேற்பட்ட ஏரியல் குண்டுகள், அதாவது களத்துல மட்டும் டெலிவரி பண்ணிக்கிறாங்க கடந்த 3 மாசத்துல. அதுவும் மார்ச் மாசத்துல மட்டுமே 4,500க்கும் மேற்பட்ட குண்டுகளை வந்து டெலிவரி பண்ணிட்டு போய்க்கிறாங்க ரஷ்யா. அதாவது விமானங்கள்ல வந்து பண்ண அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்ல வந்து பாம்பர்ல வந்து ஃபேப் குண்டுகள் டெலிவரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஏரியல் குண்டுகள் மட்டுமே, இது ட்ரோனு மிசைல் அந்த கணக்குல இது வராது. வெறும் ஏரியல் குண்டுகள் மட்டுமே 10,500க்கும் மேற்பட்ட குண்டுகளை டெலிவரி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ தாக்குதலோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தி உக்ரைன் மீடியாக்கள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் பாக்குறாங்களா இல்ல இவங்களாம் என்ன வேற ஏதாவது வீடியோ பதிவுகள்லாம் பார்த்து ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எதுங்க எப்படியோ இவங்க வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா ரஷ்யா அழுத்தங்கள் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனால மேலும் மேலும் ரஷ்யா சீனா கூடயும் ஈரான் கூடயும் நார்த் கொரியாவோடையும் ஃபேவரா தானே ஆவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்துல ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு அழுத்தங்கள். ஏன்னா இப்போ ஒரு மேப் அந்த ரேடார் லோடா இருக்கும், ஃபிளைட் ரேடாரோட இது தொடர்ந்து அந்த பகுதிகளில் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, உளவு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாவே ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமா இருக்கு ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா மெடிட்ரேனியன் சீயா இருக்கட்டும், பால்டிக் சீயா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் அண்டை கொடுத்து ரஷ்யாவோட முழு வர்த்தகத்தையும் அவங்க தடுத்தாலுமே ரஷ்யா ஆல்டர்னேட்டிவா பெருமளவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்பியன் சீயை பயன்படுத்தி தான் வர்த்தகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இருக்கிறாங்க, இந்த சைடு யமன் ஹவுதி செங்கடலையே வச்சு அடிச்சிருவாங்க, நிப்பாட்டிடுவாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க ரஷ்யா, நம்மளோட ட்ரேட் ரூட் வந்து ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிக்கலுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலதான் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ட்ரம்ப் அவர்கள் இப்ப ஈரான் மேல காயினை திருப்பி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஈரானும் பெருமளவுல ரெடியா தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு, இந்த பிரச்சனையெல்லாம் முடியுமா இல்ல முடியாதா, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.